எந்த மனிதர் இன்று செய்யப்பட்டதோ அந்த மனிதர் இன்றைக்கு சிலையாக இங்கே நிற்க வேண்டிய காலச்சூழல் உருவாகி இருக்கிறது. நம்முடைய முதல்வரை இந்த நேரத்தில் இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போன்று கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மார்க்ஸ் என்ற சொல்லையே கடும் குற்றமாக கருதினார்கள். அங்கே இன்றைக்கு சிலை வடிவில் இருக்கிறார். அதே போன்று தமிழகத்தின் தந்தை பெரியாரும் அந்த பல்கலைக்கழகத்தில் சிலை வடிவாக இருக்கிறார். எனவே பகுத்தறிவாளர்கள், விடுதலை கருத்துக்கள், மானுடத்தின் மதிப்புமிக்க கருத்தியல்கள், இதை வெல்லுவதற்கு உலகில் எந்த ஆயுதமும் இல்லை என்பதற்கு மார்க்ஸ் சாட்சியாக இருக்கிறார். போர்களற்ற ஒரு உலகம், நீதி நிறைந்த ஒரு உலகம், அடக்குமுறையும் அநீதியும் இல்லாத ஒரு உலகம், மானுடத்தின் முழு நிறை விடுதலை என்கிற அந்த சொல்லும் சிந்தனையும் இருக்கிற வரை மார்க்ஸ் வாழ்வார். அவரது திசைதான் மானுடத்தின் மகத்தான திசை. அந்த திசை நோக்கி முற்போக்காளர்கள், டாக்டர் அம்பேத்கர் கருத்தியல், தந்தை பெரியார் கருத்தியல் கொண்டவர்கள் அந்த திசையில் பயணிப்போம். மார்க்சியம் வெல்லும். அதுதான் உலகத்தின் மகத்தான திசை. வணக்கம். இதெல்லாம் முடிச்சுட்டோம். எல்லாமே பிரஸ் தான். உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய மகத்தான தலைவர் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. உலகின் தலைசிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவராக இன்றைக்கும் போற்றப்படுபவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். அவருடைய தத்துவத்தை, உழைப்பாளி மக்களுக்கான அவருடைய தத்துவத்தை உழைப்பாளி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் மார்க்சியவாதிகள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதற்கான சபதத்தை மார்க்ஸ் சிலை முன்பாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்களுக்கு விடுதலை, அவர்களுடைய முன்னேற்றம், அதற்கான முறையில் மார்க்சிய தத்துவத்தை பரவலாக்குவதற்கும் அதை மேலும் வளர்த்தெடுப்பதற்குமான முயற்சியில் இடதுசாரிகள் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மே 5 மாமேதை கார்ல் மார்க்ஸ் பிறந்த நாள். பண்டிதர் அயோத்திதாசரின் நினைவு நாள். இந்த மாமனிதர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தேர்தல் முடிவு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அதிமுக பாஜக தலைமையிலான சங் பரிவார் அரசியலை வீழ்த்தியுள்ளது. அந்த வகையில் நாங்கள் முன்னெடுத்த முயற்சி மாபெரும் வெற்றி பெற்றதாக எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக வாக்களித்த தமிழ் மக்கள் யாவருக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம். வருகிற 7ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகர்ப்புறங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். இந்திய ஒன்றிய அரசின் மக்கள் விரோத நிலைப்பாடுகளை கண்டித்து, குறிப்பாக கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் இருக்கு. பெரும்பான்மை என்பது இல்லை. விசிக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு என்னவாக? இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் மதசார்பற்ற அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை இணைந்தே எடுப்போம். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும் ஸ்பெக்டேட்டராக இருக்கோம். இல்லை, அது உங்களுடைய யூகமான கேள்வி. அது யூகமான கேள்விக்கு யூகமாக பதில் சொல்ல முடியாது.